தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் 10 முதல் 13 வரை. தொடர்புக்கு 7200065710. தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் 16 முதல் 23 வரை. தொடர்புக்கு 9360204777. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 4/6/2024 அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை. அதனால் செவ்வாய் ஓரையில் போய் எம்பெருமான் முருகனை போய் சாமி கும்பிடுங்க. முருகனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். முருகனிடம் ஓடுங்கள், முருகனிடம் தேடுங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகள் எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போகிறக்கு தயாராகிட்டாங்க. 6ஆம் தேதி மேக்ஸிமம் எல்லாம் ஸ்கூல் ஓப்பனிங். என் பையன் இந்த வருஷம் 10th போகிறான், என் பையன் இந்த வருஷம் +1 போகிறான், +2 போகிறான், காலேஜ் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் போய் முருகனிடம் வழிபாடு பண்ணுங்க. நம்ம சேனல்லையே குருவித்துறை சித்திர ரத வல்லவ பெருமாளை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். குருவுக்கும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வாழ்வில் வளர்ச்சிகள் தேவைப்படுறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதோடைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு போயிட்டு வாங்க. செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. வாங்க, நாளை மறுநாள் 6ஆம் தேதி அதிசய அமாவாசையுடன் நாம் சந்திக்கிறோம். 6ஆம் தேதி 5 கிரக சேர்க்கையில் ரிஷபத்தில் வருகிறது அமாவாசை. வைகாசி மாதம் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், புதன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது ரிஷபத்தில். அதில் சந்திரன் ரோகிணியில் உச்சம். ஸோ வருஷத்தில் ஒரு நாள் இந்த அமாவாசை வரும். எதுலன்னா ரிஷபத்தில் அமாவாசை, ரோகிணியில் அமாவாசை வரும். இந்த வருடம் குருவுடன் இவங்க எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அதான் விஷயம். ஏன்னா அடுத்த மாதங்கும் போது நீங்கள் சுக்கிரன், புதன் எல்லாம் பயிற்சியாகி போயிடுவாங்க, குரு இங்கேயே இருப்பார். அதனால் இந்த கிரக சேர்க்கையுடன் வருகின்ற இந்த அமாவாசை அதிசயமான ஒரு அமாவாசை. 8680030405 நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க. எப்படின்னா யார் நாராயண பலி தர்ப்பண பூஜை பண்ண வர்றீங்களோ அவங்களுடைய பெயர், முன்னே இறந்து போனவங்க 6 பேர்த்தோடைய பெயர், அதே போல் நீங்கள் அர்ச்சனைக்கு 6 பேர்த்தோட பெயர் எழுதி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு 7339293007 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள். முதல் நாள் பகவதி கோயிலுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் பரசுராமர் கஷேத்திரத்துலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் உங்களை எல்லாமே நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவோம். நீங்கள் வரும்பொழுது ஒரு வேட்டி, ஒரு துண்டு, பெண்களாக இருந்தால் ஒரு துண்டு, கீழே போட்டு உட்கார நியூஸ் பேப்பர், ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, போதுமானது. இந்த அமாவாசை மீண்டும் கிடைக்காது. அதனால் யார் வேண்டுமானாலும் அங்கே போய் நாராயண பலிதர்ப்பண பூஜை செய்யலாம். நீங்கள் எனக்கு அப்பா இருக்கார், அவர் வரமாட்டார், அவரால் வர முடியல அப்படின்னாலும் சரி, எங்கள் மாமனார் மாமியார் உயிரோடு இருக்காங்க, என்னால் வர முடியாது அவங்களால அப்படின்னாலும் சரி, அங்கே போய் இவங்க இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அங்கே போய் நாராயண பலிதர்ப்பண பூஜை செய்ய போகிறீர்கள். அங்கே உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிக்க போகிறீர்கள். அங்கே நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். தாராளமாக வாங்க, நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். வாங்க. திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம், பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம். இரவு 9:34 வரைக்கும் திரையோதசி திதி, அதன் பின்பு சதுர்த்தசி திதி. இரவு 10:18 வரைக்கும் பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம். அதிகாலை 5:49 வரைக்கும் சோபனம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது. சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகாதிபதி சூரியன், அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி பகவான். அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம். அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகாதிபதி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். காலை 10:32 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு 9:34 இரவு வரைக்கும் வனிசை சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. பிரதோஷ நாள் செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் ஒன்றாக வருகிறது. தயவு செய்து மாலை 4:30 மணிக்கு எல்லா கோயில்லையும் பிரதோஷம் நடக்கும். அதனால் பிரதோஷத்துக்கு போய் பாருங்கள். ஏன்னா இந்தியாவுக்கே ரிசல்ட் வர்ற நாள் 4ஆம் தேதி. இதில் என்னென்னா நமக்கும் ஒரு ரிசல்ட் வரட்டுமே. நம்ம எத்தனை நாளைக்கு போய் அடுத்தவங்க ரிசல்ட்டே பார்த்துட்டு இருக்கிறது, நமக்கும் இறைவன் ஒரு ரிசல்ட் கொடுக்கட்டுமே. அதனால் இறைவனிடம் போய் அந்த பொன்னார் மேனியனை, அந்த ஆபத் பாந்தவனை, அநாதக ரட்சகனை, எம்பெருமான் சொக்கநாதனை தேடி போங்க. செவ்வாய்க்கிழமை அருமையான நாள். ஸோ அதில் பிரதோஷம் வருகிறது. இறைவனுக்கு பால் வாங்கி கொடுங்கள், தேன் வாங்கி கொடுங்கள், வில்வ இலை வாங்கி கொடுங்க. வில்வ இலையை கழுவிட்டு கொண்டு போய் கொடுங்க. வில்வ இலை வாங்கிட்டு போய் அப்படியே கொடுக்காதீங்க.
மலர்கள் வாங்கி கொடுங்கள், பழங்கள் வாங்கி கொடுங்கள். தயவு செய்து எதையாவது ஒன்றை வாங்கி கொடுங்க. இறைவனிடம் போகும்பொழுது வெறுங்கையுடன் செல்லாதீர்கள், அவன் உங்களை வெறுங்கையுடன் அனுப்பி விடுவான். ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுங்க. எம்பெருமான் சொக்கநாதனுக்கு அழகன் சொக்கன் குரல் அழகன், அவனுக்கு போய் நீங்கள் அப்படியே பார்த்தா அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே உருகிடணும். அப்படியே போய் உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சிவமாக சிவம் நீங்களாக மாறிவிட வேண்டும். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். என்னென்ன விஷயம்? உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் அப்படின்னு நீங்கள் போய் உட்கார்ந்து சீவனே சிவலிங்கமாக அவன் உங்களுக்குள்ள நீங்கள் அவனுக்குள்ள. இதுதான் விஷயம். எதையும் தேடி போகாதீர்கள், எதையும் நாடி போகாதீர்கள். எல்லாம் அவனே, இந்த பிரபஞ்சமே அவனே, எம்பெருமான் சொக்கநாதனே எல்லாமே. போய் சரணாகதி அடையுங்கள், இறைவனை உங்களை காப்பாற்றுவார். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம், ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது, மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி.
5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.